புத்தக மூட்டையை சுமந்து கொண்டு காலை பள்ளிக்கு கிளம்பும் மாணவர்கள் பேருந்து வசதி இல்லாத காரணத்தால் வீடு திரும்ப 12 மணி நேரம் ஆகிறது. மாணவர்களின் இந்த அவல நிலையை போக்க மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்குமா? பார்க்கலாம். திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரத்திலிருந்து ஆலங்குளம் செல்லும் சாலையில் பனையங்குறிச்சி, இடைகால், பாரதி நகர், குமாரசுவாமிபுரம், வழுதூர் மற்றும் செங்குளம் ஆகிய ஊர்கள் உள்ளன. இந்த ஊரில் உள்ள மாணவ மாணவிகள் அம்பை, பாபநாசம் ஆகிய பகுதிகளில் உள்ள பள்ளி மற்றும் கல்லூரிகளில் பயின்று வருகின்றனர். இவர்கள் கல்வி பயில செல்லும் நேரங்களில் அரசு பேருந்துகள் இயக்கப்படுவதில்லை என்ற குற்றச்சாட்டு உள்ளது. இதனால் புத்தக சுமையையும் தூக்கிக் கொண்டு 2 கிலோமீட்டர் தூரம் நடந்து சென்று பேருந்தில் ஏறி பள்ளிக்கு சென்று வருகின்றனர். காலை 6 மணிக்கு வீட்டிலிருந்து பள்ளிக்கு கிளம்பும் மாணவர்கள் வீடு திரும்ப இரவு 8 மணி ஆகிவிடுகிறது. இதனால் எப்போது பிள்ளைகள் வீடு திரும்புவார்கள் என்று பெற்றோர்கள் காத்து கொண்டிருக்கக்கூடிய சூழல் உள்ளதாக கவலையுடனும் சோர்வுடனும் தெரிவிக்கின்றனர். எனவே பாப்பாக்குடி வட்டாரம் இடைகால் பஞ்சாயத்தில் உள்ள பனையங்குறிச்சி, பாரதி நகர், குமாரசுவாமிபுரம், செங்குளம் மற்றும் வழுதூர் ஆகிய ஊர்களிலிருந்து காலை மற்றும் மாலை நேரங்களில் அம்பை மற்றும் பாபநாசம் வழித்தடத்தில் மாணவ மாணவிகள் பயன்பெறும் வகையில் பேருந்துகளை இயக்க வேண்டும் என வலியுறுத்தி பள்ளி குழந்தைகளும் பெற்றோர்களும் திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு நேரடியாக வந்து மனு அளித்தனர். அப்போது பேசிய 10ஆம் வகுப்பு மாணவி இந்துஜா, பள்ளி முடித்து வீடு திரும்ப இரவு 8 மணி வரை ஆகிறது. அந்த சமயத்தில் மதுக்கடைகள் திறந்திருப்பதால் அச்சத்தோடு பள்ளி சென்று வர வேண்டிய சூழல் உள்ளதாக தெரிவிக்கிறார். 6 மணிக்கு நாங்க இருந்து கிளம்புதோம். 6:45 பஸ் பிடிக்கும். பஸ் பிடிச்சு பாப்பாக்குள்ள தான் போட்டு போறோம். அங்க இருந்து இடைகால இறங்கி இடைகால இருந்து ஒரு பஸ் பிடிச்சு போறோம். கஷ்டமா இருக்கு. அதனால காலைல 6:45 போய் நைட்டு 7:30 தான் வீட்டுக்கே வரோம். அதனால எங்களுக்கு பஸ் கிடைக்கலன்னு கலெக்டர் ஆபீஸ்க்கு வந்திருக்கோம். பஸ்ஸே கிடையாது. அதுக்காக தான் வந்திருக்கோம். ஆமா, ரொம்ப கஷ்டமா இருக்கு. கால்லாம் வலிக்கும், ஸ்டெடிலாம் வைக்காங்க. அதனால அங்க இருந்து வர்றதுக்கே ஒரு 7:30 ஆயிடும். படிக்கட்டுல தொங்கிட்டு தான் வராங்க பாதி பேர். கூட்டமும் ரொம்ப இருக்கு. 5 மணிக்கு அந்த பஸ்ஸை விட்டுட்டோம்னா அதுல ரொம்ப கூட்டம் இருக்கு. அதை விட்டுட்டோம்னா 6 மணிக்கு தான் பஸ்ஸே கிடைக்குது. 3 திருப்பு வந்திருக்கோம். ஆனா ஒரு ஆக்ஷனும் எடுக்கல. இது குறித்து மாவட்ட ஆட்சியரிடம் 3 முறை மனு அளித்தும் தற்போது வரை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று கூறுகிறார் 10ஆம் வகுப்பு மாணவி இசக்கிமாலா. நாங்க ஸ்கூல் வந்து பல்லக்கால நாங்க படிச்சுட்டு வரோம். அங்க இருந்து நாங்க காலையில 6:30 வர வேண்டியிருக்கு. வந்து பாப்பாக்குள்ள சைக்கிள் போட்டு பஸ் கிடைக்கலன்னா அதுக்கும் 1 மணி நேரம் 2 மணி நேரம் காத்து கிடக்க வேண்டியிருக்கு. அங்க வந்து சாயந்தரம் நாங்க 5 மணி பஸ்ஸை பிடிக்க முடியலன்னா நாங்க ரொம்ப 6:30 தான் வருது பஸ். இங்க வந்து பார்த்தா 7 மணி தான் வீட்டுக்கு வரோம். வரச்சுலன்னா மதுபான கடையெல்லாம் இருக்கு. நாங்க எப்படி வேகமா வராங்க எல்லாரும். நாங்க எப்படி வரேன்னு தெரியல. அங்க ஒரு லைட்டு கூட கிடையாது. அதனால ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வரோம். எங்களுக்கு படிப்பு முக்கியம் தான். அதுக்காண்டி ஒரு பஸ் விடணும். எங்களுக்கு போக்குவரத்து வேணும் எங்களுக்கு. அதெல்லாம் நாங்க 3வது வாட்டி கிட்ட வந்தாச்சு. தான் 4வது வாட்டி ஒரு ஆக்ஷனும் எடுக்க மாட்டேங்காங்க. இப்பமா எடுக்காங்கன்னு தான் வந்திருக்கோம் நாங்க. பள்ளிக்கு சென்று மாணவ மாணவிகள் வீடு திரும்ப 12 மணி நேரம் ஆவதால் பிள்ளைகளை எதிர்பார்த்து அச்சத்துடன் காத்திருப்பதாகவும், மெயின் ரோட்டிற்கு சென்று பேருந்துகளில் ஏறுவதால் ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்களின் பேச்சுக்கு ஆளாவதாகவும் வேதனை தெரிவிக்கின்றனர் பெற்றோர்கள். எங்களுக்கு வந்து பஸ் வசதி எதுவுமே கிடையாது. காலையில 6:45 கிளம்புதாங்க. சாயந்தரம் வர வீட்டுக்கு வர 7:30 ஆகுது. ஏன்னா ஒரு 2 கிலோமீட்டர் எங்க பிள்ளைங்க சைக்கிள்ல தான் போயிட்டு வராங்க. அந்த பிள்ளைங்களுக்கு சேஃப்டியும் கிடையாது. ஏன்னா அது பக்கத்துல குவார்டர் கடை எல்லாமே இருக்குது. சேஃப்டி எதுவுமே கிடையாது. அதனால நாங்க 3 வாட்டி மனு கொடுத்துட்டு வந்துட்டோம். எங்களுக்கு கண்டிப்பா ஏதாவது ஒரு பஸ், ஏதாவது ஒரு வழி எங்களுக்கு வேணும். எங்களுக்கு பக்கத்துல பனையங்குறிச்சின்னு இருக்கு. அது பக்கத்துலயும் எந்த ஒரு பஸ்ஸும் கிடையாது. பிள்ளைகள் போனா 2-3 கிலோமீட்டர் சுற்றி தான் போயிட்டு வர வேண்டிய இருக்கு. நாங்க வந்து பிள்ளைகள் வந்து சேஃப்டி எங்களுக்கு வேணும். காலையில அனுப்புதான். சாயந்தரம் சேஃப்டியா வருவாங்களா என்ன கூட எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. நாங்களும் வேலைக்கு போய் தான் கஷ்டப்பட்டு தான் நாங்க பிள்ளைகளை வந்து அனுப்புதோம். ஏன்னா நாங்க பக்கத்துல அரசாங்க பள்ளோட எதுவுமே கிடையாது. எங்களுக்கு எந்த அடிப்படை வசதியுமே எங்களுக்கு கிடையாது. அதனால இந்த ஒண்ணு வந்து எங்க பள்ளோட பஸ் எதுவும் எங்களுக்கு வேணும். கண்டிப்பா எங்களுக்கு விடணும். இதை ஒண்ணுதான் நாங்க கோரிக்கையா வச்சிருக்கோம். இந்நிலையில் கடந்த 1ஆம் தேதி நடைபெற்ற மக்கள் குறைதீர் கூட்டத்தில் பனையங்குறிச்சி கிராம பள்ளி மாணவ மாணவிகள் கோரிக்கை விடுத்ததன் பேரில் அந்த பகுதிக்கு மட்டும் 3ஆம் தேதி முதல் பேருந்து வசதி ஏற்பாடு செய்து தரப்பட்டுள்ளது. நான் வந்து பனையங்குறிச்சில இருந்து 4ஆம் காலேஜ்ல படிக்கேன். நான் இது வரைக்கும் பஸ் வந்து நடந்தும் பைக்லயும் சைக்கிளையும் தான் போயிட்டு வந்தேன். இப்போ
வந்து எனக்கு வந்து பஸ் ஊருக்குள்ள வந்தோடனே நான் வந்து ஈஸியாக போய்கிட்டு காலேஜுக்கு போய்கிட்டு ஈஸியாக அப்படி வந்துடுறேன் அம்பையிலேருந்து. இது குறித்து சத்தியம் தொலைக்காட்சி சார்பில் திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் கார்த்திகேயனிடம் தெரிவித்த போது தன்னிடம் பனங்குறிச்சிக்கு மட்டும்தான் பேருந்து வசதி செய்து தர கோரிக்கை விடுத்ததாக கூறினார். இதையடுத்து மற்ற 3 ஊர்களுக்கும் சத்தியம் தொலைக்காட்சி சார்பில் தெரிவிக்கப்பட்ட தகவலின் அடிப்படையில் உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்வதாகவும் உறுதியளித்தார். அது சம்பந்தமான கோரிக்கை மனுவை பிரத்யேக மொபைல் எண் ஒன்றை கொடுத்து இதில் சம்பந்தப்பட்ட மாணவ மாணவிகளின் பெற்றோரை மனுவாக உடனடியாக அனுப்பி வையுங்கள் என்று நம்மிடம் தெரிவித்துள்ளார். அதன் அடிப்படையில் பேருந்து வசதி தேவைப்படும் பள்ளி குழந்தைகளுக்கும் அவர்களது பெற்றோருக்கும் இந்த தகவல் அளிக்கப்பட்டு அவர்கள் அந்த மனுவை உடனே திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் கார்த்திகேயனுக்கு அனுப்பியுள்ளனர். இதன் பிறகாவது மேற்சொன்ன கிராமங்களைச் சேர்ந்த பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளின் குறை தீர்க்கப்படும் என்று நம்பிக்கையோடு காத்திருக்கின்றனர். சத்தியம் செய்திகளுக்காக திருநெல்வேலி செய்தியாளர் வனராஜுடன் செய்திக்குழு.